மலையாளத்துல ரிலீஸ் ஆன குமாரே அப்படிங்கிற இந்த படத்தோட ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இத்தனை நாளா இந்த படத்தை எப்படி நான் மிஸ் பண்ண அப்படிங்கிறது எனக்கே தெரியல. சோ இந்த படம் ரொம்பவே ஒரு த்ரில்லிங்காவும் பரபரப்பாவும் கொண்டு போயிருப்பாங்க. சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கங்க. இப்ப நேர படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மேலோக தேவின்னு சொல்லிட்டு ஒரு சாமியை தான் காமிக்கிறாங்க. ரொம்பவே அழகான இந்த சாமி மேலோகத்தில இருந்து கீழே இருக்கிற இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு மக்களையுமே இங்க இருக்கக்கூடிய விளைநிலங்களை எல்லாத்தையுமே அவ்வளவு ரசிச்சு ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்த மேலோக தேவி. அப்படி பூமி ரொம்பவே அழகா இருக்கு இல்லையா? எவ்வளவு நாளைக்கு மேலோகத்துல நாம இருக்க முடியும்? அழகா இருக்கிற இந்த பூமியை நாமளும் ஒரு தடவை போயிட்டு சந்தோஷமா வாழ்ந்து பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற மேலோக தேவி கீழே இருக்கிற இந்த இடத்துக்கு வராங்க. சோ பூமியில இருக்க ஒவ்வொரு மனுஷங்களும் இங்க இருக்கிற விவசாயங்களும் ரொம்பவே அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம இனிமே மேலோகத்துக்கு போக தேவையில்லை, பூமியிலே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியில இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை காதலிச்சு கல்யாணத்தையும் பண்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கு பிறக்கிறதா ஒரு 2 குழந்தைங்க. இந்த குழந்தைகள் நார்மலா இல்லாம கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. ராட்சச உருவங்களை படைச்ச ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தை பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு பேய் மாதிரியான உருவத்துல இருக்கிறதால இது நம்ம மேலோக தேவிக்கு பிடிக்கல. இருந்தாலும் என்ன பண்றது, காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சும் சொல்லுவாங்க இல்லையா? இருந்தாலும் இந்த 2 குழந்தைகளுமே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த 2 குழந்தைகளுமே ஒவ்வொருத்தவங்களும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அப்படி இவங்க மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கிறதால இங்க இருக்கிற பூமியை நாசம் பண்றாங்க. அங்க செய்யற விவசாயங்களும் சரி, அங்க இருக்கிற இடத்தையும் சரி, எல்லாத்தையுமே நாசம் பண்றாங்க. இது நம்ம மேலோக தேவிக்கு பிடிக்கல. எவ்வளவு அழகா ரசிச்சு இங்க இருக்கிற பூமிக்கு அவங்க வந்திருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட பூமியை இந்த மாதிரி நாசம் பண்றதால தான் பிள்ளையா இருந்தாலும் நியாயம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால இவங்களுக்கு பிறந்த அந்த 2 குழந்தைங்க, ஒன்னு காரிதேவன், இன்னொன்னு இல்லிமலை சாத்தான். சோ இவங்க 2 பேத்துமே என்ன பண்றாங்க அப்படின்னா காரிதேவனை ஒரு இடத்துலயும் இல்லிமலை சாத்தானை தூக்கி காடு பகுதியிலுமே அங்கவே போட்டு கட்டி போட்டு வச்சிடறாங்க. சோ இனிமே இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு சாபத்தை அங்க இருக்கிற மேலோக தேவி கொடுத்துறாங்க. இதனாலே இவங்க 2 பேரும் அங்கே அடைஞ்சு கிடக்குறாங்க. இது நடந்து சில வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு காமிக்கிறாங்க இல்லிமலை காட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேரு சொக்கன். இந்த பையன் வந்துட்டு ஒரு அனாதை பையன். ஊருக்குள்ள போயிட்டு தேவைன்னும் போது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். மத்த நேரத்துல எல்லாமே இந்த இல்லிமலை காட்டிலே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். சோ இந்த இல்லிமலை காட்டுல வர்றதுக்கு எல்லாருமே பயப்படும் போது இந்த சொக்க பையன் மட்டும் பயப்படாம இதுக்குள்ளவே இருந்துகிட்டு இருப்பான். சோ இப்படி இருக்க அந்த சின்ன பையன் திடீர்னு ஒரு நாள் காட்டுல இருந்து ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கான். இந்த ஊருக்குள்ள ஒரு பண்ணையார் குடும்பம் இருக்குது. ரொம்பவே ராஜவம்சத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல ஒருத்தவர் இருக்காரு, அவரோட பேரு துப்பன். ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இவங்களை கன்சல்ட் பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது. சோ ஊருக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த தானியத்தையுமே வாங்கிக்கிறது இவர்தான். சோ இவர்தான் இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற துப்பனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவி இந்த சின்ன பையனை ரொம்பவே நேசிப்பாங்க. அதாவது இந்த சொக்க பையன் இருக்கான் இல்லையா, இவனை தான் நேசிப்பாங்க. சோ அந்த பையன் அங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட அளவு கடந்த பசி ரொம்பவே அதிகமா இருக்குது. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்க அந்த பையனை பார்த்து துப்பனோட மனைவி, ஏண்டா சின்ன பையல சொக்கா, நீ அந்த காட்டிலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கல, அங்கதானே நம்ம இல்லிமலை சாத்தான்னு இருக்கான், அதை நினைச்சு உனக்கு பயமா இல்லையா? எப்படி அங்க இருக்க? நாங்களே போறதுக்கு பயப்படுறோம், ஒரு சின்ன பையன் நீ எப்படி அங்க இருக்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்க அந்த பையனும் ரொம்பவே நார்மலா பதில் சொல்றான். அதுதானே, இருந்தா இருந்துட்டு போட்டுமே, அது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அந்த சொக்க பையன் பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு இந்த அம்மாக்கே ரொம்பவே ஷாக்கா இருக்கு. சரின்ட்டு அந்த பையன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஏஞ்சி போறான். கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். போகும்போது அந்த கறியுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போறான். அவன் போன இடத்துல பக்கத்துல நிறைய மாம்பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு, இந்த துப்பனோட வைஃபுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா அப்பப்ப இந்த சின்ன பையனுக்கு தேவையானதுலாம் அந்த அம்மா தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற அந்த அம்மாக்கு அழகா காட்டுல இருக்கிற மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு பார்ப்பான். சோ அதுக்குள்ள இங்கிறது ஏஞ்சு போயிருப்பான். ஏஞ்சு போறதுக்கான காரணம் கூடமே அவங்களோட வீட்டுக்காரர் தான். சோ எல்லாத்தையும் போக சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இங்க போயிருப்பாங்க. சோ இப்ப அந்த மாம்பழத்தை எடுத்து அந்த அம்மா ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா நைட் டைம்ல காமிக்கிறாங்க. சோ அங்க வந்தாலே அந்த சொக்கம் பையன் அவன் என்ன பண்றான்னா அந்த இல்லிமலை காட்டுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. நைட் டைம் ஆகுது. ஒரு லைட் ஒன்னு எடுத்துக்கிட்டு போறான். நிறைய காடு மேடுகள் இது எல்லாத்தையுமே தாண்டி போறான். ஒரு குகை ஒன்னு இருக்கு. அந்த குகைக்குள்ள போயிட்டு குக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். கத்தின கொஞ்ச நேரத்துல தான் அவன் எடுத்துட்டு வந்தான் பாருங்க கறி, அதை அப்படியே ஓபன் பண்ணி வைக்கிறான். சோ இப்போ ஒரு உருவம் நமக்கு வருது. சோ இந்த உருவம் தான் இல்லிமலை சாத்தான் சொன்னாங்க இல்லையா? அந்த சாத்தானை தான் இவன் இப்ப கூப்பிட்டு இருக்கான். இந்த சாத்தானுக்கும் இந்த சொக்கம் பையனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன்னா இவ்வளவு தைரியமா காட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லையா? அப்படிதான் அந்த தொடர்பு இருக்கு. சோ இப்ப அந்த கறி எல்லாம் அப்படியே அந்த பேய் வந்து எடுத்துக்கிட்டு போகுது. இது ஒரு பக்கத்துல நடந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல நம்ம பண்ணையார் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அந்த துப்பன் இருந்தா இல்லையா, அவன் இப்ப சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்கான். அவங்க மனைவி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்க மனைவியோட கையை பிடிச்சு மூந்து பாக்குறான். உனக்கு எங்க இருந்து கிடைச்சது மாம்பழம்? ஏது உனக்கு மாம்பழம் அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி இருக்கிற நம்ம துப்பனோட அவங்க அம்மா, ஒரு பொண்டாட்டி ரொம்ப மோசண்டா, அந்த சொக்கம் பையன் எடுத்துட்டு வந்த மாம்பழத்தை சாப்பிட்டு இருக்கா, அவனே ஒரு தீட்டு, அவனெல்லாம் வீட்டுக்குள்ளேயே நாங்கெல்லாம் விட மாட்டோம், நீ என்னடான்னா அவன் எடுத்துட்டு
வந்திருக்க மாம்பழத்தை சாப்பிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம், நம்ம குடும்பத்தோட மானமே போச்சு, மரியாதையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த துப்பன் வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம தன் பொண்டாட்டிய நீ எப்படி அவனை தொட்ட, அதுவே ஒரு தீட்டு தான், நீ முதல்ல போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக வச்சிருந்த தண்ணியில கை கழுவிட்டு இவன் குளிக்கணும், அப்பதான் எனக்கு இந்த பாவம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி வேற பயங்கரமா அடிச்சுட்டு இங்க இருக்கிற துப்பன் போறாரு. சோ போகும்போது ஒரு பெரிய தீப்பந்தத்தை எடுத்து இவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குளம் ஒண்ணு இருக்கு, அந்த குளத்துல தான் இங்க இருக்கிற பண்ணையாரங்க எல்லாமே குளிப்பாங்க. சோ அந்த குளத்துல குளிக்கலாம் சொல்லி போகும்போது கடைசியில பார்த்தா அங்க இருக்கிற அந்த சொக்கம் பையன் சோ யாருமே இல்லாத வீட்டுல இந்த குளத்துல வந்து குளிக்கிறது நைட்டு வழக்கமா வச்சிருந்திருக்கான் போல இருக்கு. இந்த தப்பு எத்தனை நாளா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இதை பார்த்து நம்ம துப்பனுக்கு பயங்கரமான கோபம். நீ கொடுத்த மாம்பழத்தையே நான் தீட்டு நினைக்கிறவன், நீ இப்ப இந்த குளத்துல குளிச்சிட்டல்ல, அதுக்காக உனக்கு தக்க தண்டனை நாங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை அங்கவே கொலை பண்ணி போட்டுறாரு இந்த துப்பன். அவ்வளவுதான், துப்பன் பண்ண மிகப்பெரிய தப்பு இதுதான். ஏன் அப்படின்னா சொக்கனுக்கு வந்துட்டு அந்த இல்லிமலை சாத்தான் ரொம்பவே பிடிச்சது. அந்த சாத்தானுக்கு ஒவ்வொரு தடவையும் கறி இந்த மாதிரியான மாமிசத்தை கொடுத்துதான் இந்த சின்ன பையன் அந்த சாத்தானு கிட்ட பழக்கப்படுத்தி இருக்கான். சோ அப்படி இருக்க சாத்தானுக்கு பிடிச்ச ஒரு சின்ன பையன் இங்க இறந்து போயிட்டான். அதனால அந்த சாத்தானோட சாபத்தால என்ன நடக்குது அப்படின்னா ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விதமான தோல்வியாதி வருது. அதனால நிறைய பேர் இறந்து போறாங்க. நிறைய ஆடு மாடுகள் கோழிகள் விவசாயிகளுமே நிறைய பேர் இறந்து போறாங்க. சோ இப்படி இருக்கிற நேரத்துல வேற வழியே இல்லாம இருக்கிற நம்ம துப்பனுக்கு அவனுக்குமே இந்த தோல்வியாதி வர ஆரம்பிச்சிருச்சு. வேற வழி இல்லாம ஜோசியம் கேட்கும் போது நீங்க அந்த சின்ன பையனை கொலை பண்ணதுதான் தப்பு, இதுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா இல்லி மேல சாத்தானுக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்படி தொடர்பு இருக்கிற அந்த சின்ன பையனை நீங்க கொலை பண்ணதால அந்த சாத்தானோட சாபத்தால தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க போக்கணும் அப்படின்னாக்கா வேற வழி இல்ல. நீங்க அந்த சாத்தானுக்கு எதிரியான வண்ணக்காரர் இருக்கா இல்லையா காரி தேவன், அவனை நீங்க வணங்கணும். அவருக்கு தேவையான பூஜைகளை நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஊரையும் உங்களையுமே நீங்க காப்பாத்திக்க முடியும் சொல்ல நம்ம துப்பனுக்கு வேற வழி இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கவே போய் தன்னோட ரத்தத்தை காணிக்கையா கொடுத்து அந்த காரி தேவனை வணங்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம துப்பன். ரத்தத்தை காணிக்கையா கொடுத்தது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. துப்பனுக்கு மரண பயம் கண்ணுக்குள்ள வந்துருச்சு. அதனால காரி தேவனை வழங்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த காரி தேவன் கிட்ட இந்த மரணத்திலிருந்து எங்க ஊரையும் என்னையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கான். சோ அதுக்கப்புறம் தான் இந்த ஊரு பழைய நிலைமைக்கு திரும்ப வந்திருக்கு. சோ காரி தேவனுக்கும் இல்லி மேல சாத்தானுக்கும் ரெண்டு பேருக்குமே பகை இருக்குது. சோ அந்த பகையினால ஒவ்வொருத்தங்களை வணங்கினதால இந்த பிரச்சனை இங்க முடிஞ்சிருக்கு. பல நூறு வருஷங்களுக்கு அப்புறம் நமக்கு காமிக்கிறாங்க. இங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இல்லையா, இவங்க பேரு தான் குமாரி. சோ படத்தோட ஆரம்பத்துல ரொம்பவே வயல்வெளியில டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப பெரிய கூட்டு குடும்பம் நம்ம குமாரியோடது. அப்பா அம்மா இல்ல, ஆனா தூக்கி தான் வளர்த்திருக்காங்க பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு. ரொம்பவே அன்பானவங்க. இவருக்கு ஒரு அண்ணன் இருக்கான். குமாரி மேல அவ்வளவு பாசமா இருந்திருப்பாங்க. இப்படி பாசமா கூட்டு குடும்பமா இருக்கிற இந்த குமாரிக்கு வயசு அதிகமா ஆகுது இல்லையா, அதனால காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லி நிறைய இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் சோ அந்த துப்பனோட வகையாரால ஒரு குடும்பத்துல சார்ந்த அந்த பரம்பரை சார்ந்த ஒருத்தவனை மாப்பிள்ளையா பாத்துருக்காங்க. இதை கேட்ட நம்ம குமாரியோட அண்ணங்காரனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அந்த குடும்பத்தை பத்தி ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அந்த குடும்பம் சரியான சூனியக்கார குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்கவங்க ஒருத்தனும் சரி கிடையாது. அந்த காலத்துல அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வதந்திகள் இருக்கு. சோ இந்த மாதிரியான இருக்கிற இடத்துல பொண்ணு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணங்கார சொன்னாலும் அப்பாக்கு குமாரிக்கு எது நல்லது கெட்டது பாக்குறதுக்கு எங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து நாங்க தூக்கி வளர்த்துக்கிட்டு வரோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள இங்க பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க இருக்கிற அந்த பண்ணையரோட குடும்பத்தை தான் காமிக்கிறாங்க. துப்பன் வகையாரால இப்ப இங்க ஒருத்தர் கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளை பெற்றிருக்கிறாரு. அந்த 2 குழந்தைகள பெரியவன் ஒருத்தவன் இருக்கிறான், இன்னும் ஒருத்தவன் சின்னவன். இந்த சின்னவன் பேரு அர்ஜுனன். சோ இவன் இருக்கான் இல்லையா, இவன் கொஞ்சம் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட ஒரு நபர். எப்ப பாரு ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே இவனை பைத்தியன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இவனும் நடந்துக்குவான். சின்ன புள்ள மாதிரி விளையாடுறது, சின்ன பசங்க கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல தான் இவன் இருக்கான். சோ இவனுக்கு தான் இப்ப நம்ம குமாரிய மாப்பிள்ள பாத்துருக்காங்க. பெரியவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க ஒன்னும் பெருசா இல்ல, வயல்வெளி வேலைகள் சொல்லி சொத்து பத்து எல்லாம் இவங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது. என்னதான் இருந்தாலும் குமாரி வீட்டுல அவங்க அப்பா அம்மா எடுக்கிறதான முடிவு. சோ பெரிய பசித்தப்பாலாம் சேர்ந்து நம்ம குமாரிக்கு அதே மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. குமாரிக்கும் சின்ன வயசுல இருந்து அனாதையா நம்மள தூக்கி வளர்த்திருக்காங்க. சோ இவங்களோட பேச்சை நம்ம மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் குமாரி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போகும்போது கூட குடுக்க வந்து ஒரு வயசான பாட்டி வழியை மறுக்கிறாங்க. நீ அந்த குடும்பத்துக்கு போகாதமா, அங்க போனீங்கன்னா உனக்கு உசுருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிளவி வேற ரொம்ப பயப்படுத்துது. என்னதான் இருந்தாலும் அந்த கிளவி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ஊரை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. சோ அங்கதான் இல்லிமலை காடுமே வருது. நம்ம குமாரி அந்த ஊரோட எல்லையில வந்த உடனே அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற ஏதோ ஒரு சூனியக்கார கிளவியோட முகத்தை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம குமாரி இங்க ஊருக்கு வந்திருக்காங்க இல்லையா, தன்னோட கணவனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. சோ வந்த அடுத்த ராத்திரி அவங்களுக்கு முதல் இரவு நடக்குது. முதல் இரவு நடக்கும் போது கூட அவனோட வீட்டுக்காரர் கொஞ்சம் பயந்த சுபாவமா இருக்கான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி இல்லையா. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே பயந்து போய் கீழே படுத்துக்கிறான். சரி இதெல்லாம் ஒண்ணும் பெருசா நம்ம ஹீரோயின் கண்டுக்கல. அப்படி ஜன்னலை மூடலாம் சொல்லிட்டு ஜன்னல் வழியா உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட
மாமனார் இருக்கார் இல்லையா, அவர் அன்னைக்கு நைட்ல சட்டை போடாம ஏதோ ஒரு பூஜையை பண்றதுக்காக ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காரு. சோ அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தோட்டத்துல தான் அவங்க வழக்கமா வணங்குற அந்த காரி தேவனை வணங்கி சில பூஜைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதையும் நம்ம குமாரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த வயசானவர் போனார் இல்லையா, அதே இடத்துக்கு தான் நம்ம குமாரி போறாங்க. சோ போன இடத்துல நிறைய பூஜைகள் நடந்திருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு வழி ஒண்ணு இருக்குது. ஒரு சின்ன பையன் அந்த காட்டு பகுதியில நின்னுகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சோ அது வேற யாருமே கிடையாது, நம்ம சொக்கன் தான். அவன் இறந்து போயிட்டான் இல்லையா, இப்ப அவனோட ஆவிதான் அங்க வந்திருக்குது. அவன் ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு இந்தாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்க இருக்கிற நம்ம குமாரிக்கு ஒண்ணுமே புரியல. சோ ஏதோ ஒரு சின்ன பையன் காட்டுக்குள்ளதான் நிக்கிறான் போல இருக்கு. என்னடா தம்பி இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக அவங்க அந்த கேட்டுக்குள்ள காலவடி வைக்கிறதுக்குள்ள குமாரியோட வீட்டுக்காரோட அண்ணன் இருந்தாள் இல்லையா, அவங்களோட மனைவி, அதாவது இந்த குடும்பத்தோட மூத்த மருமக இங்க வந்திருக்கிறான். அவதான் நம்ம குமாரியை பிடிச்சி அதுக்குள்ளலாம் போக கூடாது, நீ பாக்குறது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஒரு மாய அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ இப்ப இவங்க வந்திருக்கிற இடம் தான் துப்பன் கடைசியா வந்துட்டு ஒரு குளத்துல குளிச்சிருப்பாங்க. இந்த குளத்துல வச்சுதான் அந்த சின்ன பையனை அவர் கொண்டுட்டாரு. சோ அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு ஒரு சாபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த காரி தேவனை வணங்கி இந்த குடும்பத்தை அந்த சாபத்துல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்துல அங்க இருக்கிற பொண்ணு நம்ம குமாரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் குமாரிக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்புற மாதிரி தெரியல. இன்னுமே நீங்க அந்த காலத்து கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி இலக்காரமா பேசிட்டு போறா. அடுத்த நாள் நைட்டு காமிக்கிறாங்க. இப்பவும் நம்ம குமாரி அவங்க வீட்டுக்காரங்களும் ஒண்ணு சேரல. என்னதான் இருந்தாலும் குமாரியோட வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம் தைரியம் வரணும் இல்லையா, அதனால ஒரு பொம்மையை எடுத்து கையில கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம குமாரியோட வீட்டுக்காரனை காமிக்கிறாங்க. சின்ன பசங்களோட விளையாடிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி அவனோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் குமாரிக்கு வந்துட்டு இது கஷ்டமா தெரியல. அவங்க அண்ணனுக்கு ஒரு லெட்டர் எழுதணும், அண்ணன் கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதாசு ஒண்ணு எழுதுறாங்க. அந்த கடிதாசுல நீ சொன்ன மாதிரி தானே அண்ணா எல்லாம் நடக்குது, ஆனா என்னோட வீட்டுக்காரன் ரொம்பவே ஒரு குழந்தைத்தனமான ஆளு, எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போச்சு, மாமனார் மாமியார் இவங்களால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, வீடுமே ரொம்ப நல்லா இருக்கு, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர்ல எழுதிக்கிட்டு இருக்க ஊருக்குள்ள வந்துட்டு பயங்கரமான மழை பெய்யுது. அங்க இருக்கிற இந்த குடும்பத்தோட மூத்தவர் நம்ம குமாரியோட மாமனார் தான் வெளியே உட்காந்துருக்காங்க. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு தடவை விவசாயம் பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற மணிகள் எல்லாமே எடுத்துட்டு வந்து இவர் சொல்ற விலைக்கு தான் வாங்கிக்குவாங்க. அதை தவிர்த்து வேற எதுவுமே ஒரு ரூபாய் கூட கூட்டி வச்சு விற்க முடியாது. அப்படி இருக்கிற ஆளுங்க இன்னைக்கு நம்ம பெரியவரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே நீங்க சொல்றது விலை கிடையாது, நாங்க சொல்றதா வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க இருக்கிற பெரியவருக்கு ரொம்பவே அசிங்கமா போகுது. அதே இடத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்க. இந்த குடும்பத்துல மூத்தவன் அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் திட்டியா அடிச்சு துரத்துறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ குமாரியோட வீட்டுக்கார வந்து இங்க வீரப்பா பேசிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா எங்களை நம்பி தானடா நீங்க எல்லாம் பொழப்பு பழிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல இது நம்ம அப்பங்காரனுக்கு பிடிக்கல. அவன் இருக்கும் போது ஒவ்வொன்னும் சண்டை போடாதரா, இல்லாத போது சும்மா வீரத்தை காட்டுற அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த ஆளு திட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம குமாரியோட வீட்டுக்காரனை. இது எல்லாத்தையும் நம்ம குமாரிக்கு பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்காருக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, சோ அது வந்துட்டு இங்க சுத்தமா கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குமாரி தான் அவரோட வீட்டுக்காரரை மாத்துறாங்க. இப்ப ஓரளவுக்கு அப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதே மாதிரி திரும்பவும் காட்டு பகுதியில போயிட்டு இருக்கும்போது கூட அந்த சின்ன பையன் திரும்ப திரும்ப வர மாதிரி தான் தெரியுது. என்னதான் இருந்தாலும் இந்த தடவை அந்த சின்ன பையனை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோயின் தைரியமா உள்ள போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி இந்த ஊருக்குள்ள ஒரு கிழவி ஒருத்தர் இருந்தா இல்லையா, சோ அவதான் இங்க பார்க்க ஆரம்பிக்கிறா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க போய்கிட்டு இருக்க, இது எல்லாமே உண்மை கிடையாது, எனக்கு தெரியுமா, இந்த இடத்துக்கு நீ வருவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க எல்லாமே ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அம்மா இங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசுனது மட்டும் இல்லாம இனிமேல தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா நீ ஒரு உயிர் இல்ல, உங்ககிட்ட 2 உயிர் இருக்கு, நீ கன்சீவா இருக்க, உனக்கு பிறக்கப்பாரு குழந்தை ஒரு ஆண் குழந்தை, அதை நீ ரொம்பவே ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு அந்த பக்கம் திரும்பும்போது அந்த வயசான அம்மா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற மூத்த மருமக நம்ம குமாரியை கூப்பிட்டு வீட்டுக்கு போறாங்க. குமாரிக்கு வீட்டுக்கு போனவனே ஏதோ கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கு. அதனால அங்க இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் கையை பிடிச்சு பார்க்கும்போது சோ குமாரி இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க. அந்த வயசான பாட்டி இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நம்ம குமாரிக்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா குமாரியோட வீட்டுக்காரன், சோ அவன் இப்ப கொஞ்சம் தைரியமா நடக்கிறான். ஒரு ஆம்பளத்தனம் அவங்கிட்ட இப்பதான் இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட்ல நடக்கும்போது போகும்போதெல்லாம் கொஞ்சம் வீரப்பா இருக்கிறான். அதே நேரத்துல அவங்க அப்பாவோட இடத்துக்கு நம்ம ஹீரோ ஆசைப்படுறாப்பல. ஏன்னா இவ்வளவு நாளா நம்மள ஒரு முட்டாளு, நம்ம ஒரு லூசு அப்படின்னு சொல்லி இந்த ஊரு கிராமமும் பேசிக்கிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட வாயாலே பரவாயில்ல அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அவனும் ஒரு ஆம்பளை தான் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சுட்டங்கிற ஒரு கெத்து நம்ம ஹீரோக்கு இருக்குது. சோ ஏன்னா மூத்தவனுக்கு குழந்தை கிடையாது இல்லையா, அதை தான் இங்க குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட அண்ணன் அவனுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரு செட்டப் ஒண்ணு வச்சிருக்கான். சோ அந்த செட்டப் விட்டா போறதும் வர்றதும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. திரும்பவும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது எல்லாமே ஒன்னாலதான் எனக்கு கிடைச்சது, இப்பெல்லாம் என்ன பாக்குற பார்வை, என்கிட்ட பேசுற பேச்சு இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, குறிப்பா எங்க அப்பா எனக்கு மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷம்
சந்தோஷமா தான் இருக்கு. அதே ராத்திரி 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம குமாரிக்கு தூக்கம் வரல. ஏஞ்சி பார்த்தா தன்னோட கணவனை காணாம. என்ன பண்றான்னு பார்த்தா ஒரு கத்தி வச்சு தன்னோட விரல் எல்லாம் வெட்டிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். சோ இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில வெட்டின விரல்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஒட்ட வச்சுட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, வைத்தியத்தை பண்ணி சரி பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல அவங்க அண்ணக்காரன் இந்த பைத்தியத்துக்கு சரியான நேரத்துல மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்தியாமா, கொடுக்காதால தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா விரல் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கான், இவன் ஒரு லூசுங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கண்டமணிக்கு திட்டிட்டு இருக்க. அது நம்ம குமாரிக்கு பிடிக்கல. ஆனா அதே நேரத்துல நம்ம அண்ணங்கார திட்டிட்டு இருந்தா இல்லையா, இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணங்கார திட்டிட்டு இருந்தது இல்லாத மட்டும் இல்லாம அப்பாவோட இடத்துக்கு இந்த பைத்தியக்காரன் ஆசைப்படுறான், இந்த பைத்தியத்துக்கு அப்பாவோட இடம் கேக்குதா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இந்த நேரத்துல அவங்க அப்பா அவன் ஆசைப்பட்டதுல என்னடா தப்பு, அவன் ஒரு ஆம்பளை, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க போறான், எனக்கு அப்புறம் எல்லாமே அவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாக்காரர் சொன்னதால நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. திரும்பவும் அண்ணங்காரன் ஒரு செட்டப்பை வச்சிருந்தா இல்லையா, அந்த செட்டப் கிட்ட போயிட்டு ஜாலியா இருக்கும்போது அவ ஒரு ஐடியா சொல்றா, நீ வந்துட்டு உன் பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிடலாம், இன்னொரு கல்யாணத்தை பண்ணி உன்னால குழந்தை பெற்றுக்க முடியாதா அப்படின்னு ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஹீரோவோட அண்ணங்காரனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, இந்த குடும்பத்தோட மூத்த மருமக அவளும் நம்ம குமாரியும் ஒன்னா இருக்கும் போதுதான், உங்களுக்கு ஏன் குழந்தை பெற்றுக்கல, உங்களுக்கு ஏன் குழந்தை பெற்றுக்கணும் ஆசை இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவ ஒரு விஷயத்த சொல்றா. இதை கேட்டோன்னு குமாரிக்கு தலையே வெடிக்குது. என்ன அப்படின்னா, என் வீட்டுக்காரன் என் கூட ஒன்னா இருந்தா தானே எனக்கு குழந்தை வரும், நாங்க தான் ஒன்னாவே இருக்கிறது இல்லைன்னு சொன்ன உடனே இவளுக்கு தலையை தூக்கி போட்டுது. என்னங்க சொல்றீங்க, எதனால இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. இந்த குடும்பத்துல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு முதல் வாரிசு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குது. சோ அந்த குழந்தை தான் படத்தோட ஆரம்பத்துல ஒரு அம்மா இருந்தாங்களே, சொக்கனை ரொம்ப பாசமா பாத்துருப்பாங்க பாருங்க, அந்த அம்மா அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான். ரொம்பவே அழகான குழந்தை. அப்படி ஆசையா வளர்க்கப்பட்ட குழந்தைய அந்த துப்பன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, ஊருக்குள்ள தோல்வியாதி வந்ததுக்கு அப்ப வேற வழியே இல்லாம அந்த காரி தேவனுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை, ரத்த காணிக்கை கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த குடும்பத்தோட இந்த வம்சத்தோட முதல் ரத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தன்னோட பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்கான். அந்த துப்பனுக்கு 2 குழந்தை, அதுல மூத்த குழந்தை தான் அவன் தூக்கிட்டு போயிட்டு அந்த காரி தேவனுக்கு படையலா போட்டிருக்கான். சோ படையலா போட்டு அந்த பேயுமே வந்துட்டு அந்த குழந்தைய சாப்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அந்த வரம் எல்லாம் கிடைச்சிருக்குது. சோ இதெல்லாம் நினைச்சு அவங்க பொண்டாட்டி அப்பவே அதே இடத்துல இறந்து போறாங்க. சோ இதனால திரும்பவும் பல 100 வருஷத்துக்கு அப்புறமேட்டா இந்த குடும்பத்துல இன்னொரு ரத்த காவை கொடுத்தோம் அப்படின்னாக்கா இவங்க ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால உனக்கு பிறக்க போற குழந்தைய கண்டிப்பா அந்த காரி தேவனுக்கு படையில போட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாகுது. என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. இப்ப வா நான் அவனை கூட்டிட்டு போற ஒரு இடத்துக்கு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த துப்பன் இருந்தா இல்லையா, அவன் அந்த காரி தேவன் கிட்ட எனக்கு சாகா வர வேணும்னு சொல்லிதான் கேட்டு அவனோட குழந்தையுமே பலியா கொடுத்திருப்பான். அதனாலே இப்ப ஒரு தூரத்துல ஒரு பெட்டி ஒண்ணு நம்ம குமாரி கண்ணுக்கு தெரியுது. அந்த பெட்டியில வெறும் எலும்பு கூடு மட்டும் உசுர அப்படியே ஹார்ட் துடிக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. ஏன்னா அவன் கேட்டது வரம் சாகா வரம். அதனால அவனோட தோல் எல்லாம் சுருங்கி எலும்பு கூட இருக்கிறான். ஆனா இன்னுமே அவனால சாக முடியல. கத்திக்கிட்டு இருக்கிற சத்தம் நம்ம குமாரிக்கு கேக்குது. சோ இப்பதான் அவங்க சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட குழந்தைய நீ பாதுகாப்பா பாத்துக்கோ, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே உனக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே அந்த வீட்டுல இருக்கிற பெரியவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில கிணத்துல அந்த வீட்டோட மூத்த மருமக இறந்து போய் கிடக்கிறான். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குமாரிக்கு நல்லாவே புரியுது. நேத்து நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தவங்க கொலை பண்ணி போட்டு கிடக்குறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆள் தான் யாரோ பண்ணிருக்காங்கிறத குமாரியால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியல. சோ இவங்களோட குடும்பத்துல வணங்குற அந்த காரி தேவனை போயிட்டு பாக்குறாங்க. ஒரு குழந்தைய அப்படியே பச்சையா சாப்பிடுற மாதிரி தான் நமக்கு அந்த படங்களோட உருவங்களையும் நமக்கு காமிக்கிறாங்க. என்ன வழின்னு தெரியாம முயற்சிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு வயசான பாட்டி தானே நம்ம குமாரிய, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே ஒரு மாற்றம் வரும் சொன்னாங்க. சோ இப்ப அந்த பாட்டியை தெரிய அந்த இல்லிமலை சாத்தானுக்கு அந்த காட்டு பகுதியில இவங்க மேல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க அந்த காட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ஏதோ ஒரு சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. அந்த வயசானவங்களும் போயிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நடந்த பிரச்சனை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு அந்த வயசான அம்மா வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனது என்னமோ அந்த இல்லிமலை சாத்தான் கிட்ட தான். சோ அங்க போனவனே அந்த சாத்தான் இப்ப வர ஆரம்பிக்குது. சோ வந்து கொஞ்ச நேரத்துல அது மாயமா மறைய ஆரம்பிக்குது. அது மறையும் போது ஏதோ ஒரு பொம்மையை விட்டுட்டு போகுது. அந்த பொம்மையை இந்த வயசா நம்ம எடுத்து இதை பாரு, இந்த பொம்மையை கொண்டு போயிட்டு உன்னோட வீட்டுல ஏதாவது ஒரு பகுதியில நீ மறைச்சு வச்சிரு, மறைச்சு வச்சனாதான் உன் குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கும், உனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அந்த அம்மா சொல்ல இப்ப திரும்ப அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். திரும்பவும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஒரு தோல்வியாதி வந்து எல்லாருமே இறந்து போனாங்களோ அதே மாதிரி தோல்வியாதி இப்பவும் வந்திருக்குது. ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவங்களுமே அங்க இருக்கிற நம்ம பண்ணையார் வீட்டுக்கு வராங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை நீங்க தான் சரி கட்டினீங்க, இப்பவும் நீங்க தான் சரி கட்டணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல நம்ம ஹீரோவை நிக்கிறாப்பல. ஹீரோ கிட்ட தான் அவங்க அப்பா இதை பாருங்க, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன நம்புறீங்கல்ல, ஆனா இனிமே என்னால எதுவுமே செய்ய முடியாது, இங்க இருக்கான் பாருங்க. சோ அர்ஜுன் இவன் தான் இனிமே எல்லாத்தையுமே பண்ணணும், இவனுக்கு தான் அதனோட பவர் இருக்கு, ஏன்னா இவனுக்கு பிறக்க
போற குழந்தை தான் இந்த ஊரையுமே இந்த நாட்டையுமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு அடுத்த சீனை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோ ஒவ்வொரு தடவை உனக்கு எப்ப குழந்தை பிறக்கும், இன்னும் 2 மாசம் இருக்கா, இன்னும் 3 மாசம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். வீட்டுக்குள்ளேயுமே ஏதோ ஒரு பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த பூஜை எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வரும்போது கூட தன்னோட குழந்தைக்கு தான் இந்த பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை வேற நம்ம ஹீரோயின் புதைச்சாங்க இல்லையா. சோ இப்ப இல்லிமேல சாத்தனோட சாபம் இங்க ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்குது. சோ புதைச்ச இடத்துல இருந்து ஒரு பாம்பா உருவாகி நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா தான் இந்த பூஜையை நடத்திட்டு இருப்பாரு. சோ அவங்க அப்பாவை போட்டு தள்ளிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவங்க காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தேவையான இறுதி சடங்குகளை நடத்தி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமும் திரும்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து எப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அதையே கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு. இவனும் அந்த காரிதேவனுக்கு படையில போறதுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கணிக்கிறாங்க. இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ நார்மலா இருந்தா இல்லையா. சோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கான். அவனோட ஆட்டிடியூட் எல்லாம் மாறி போச்சு. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் இனிமே இந்த ஊருக்கே ஒரு பெரிய பண்ணையார் லெவலுக்கு வந்துட்டாரு. இந்த தானியத்துல விற்க மாட்டோம்னு சொன்னாங்க இல்லையா. சோ அவனை இங்க கட்டிப்பட்டு வச்சிருக்காங்க. அவனையுமே கொண்டுட்டு இவனா கூட இந்த ஊருக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற நிறைய பேத்த அடிச்சு கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம இல்லிமலையில இருக்கக்கூடியவங்களோட சாபத்தாலதான் இது எல்லாமே நடக்குது. அங்க வாழ்ற மக்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ நிறைய பேத்த கூட்டிட்டு போயிட்டு இல்லிமலையில இருக்கிற அங்க இருக்கிற வயசானவங்களை எல்லாத்தையுமே அடிச்சு கொலையும் பண்றாங்க. அப்ப அந்த வயசான அம்மா இருக்காங்க இல்லையா, உன்னோட ஆணவத்துக்கும் உன்னோட அக்கிரமத்துக்கும் கண்டிப்பா இல்லிமலை சாத்தான் பதில் சொல்லும். சோ அவன் உன்னை சும்மா விட மாட்டான், உன் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்த பொம்மை விஷயத்தையுமே இந்த கிளவி வளரி வச்சுட்டா. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோ நேரா வந்து குமாரி கிட்ட பேசி கொடுத்துட்டு இருக்கான். இவனோட அண்ணங்காரனுமே ஒரு கட்டத்துல இறந்து போகவும் ஆரம்பிக்கிறான். அண்ணங்கார இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட ஒரு கீப்ப நம்ம ஹீரோ அதை இப்ப கைப்படுத்துறாரு. சோ அவகிட்ட போயிட்டு திரும்ப இருக்கும்போது அவளை என்ன சொல்றா அப்படின்னா, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நீ ஒரு கோழை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் கோழை இல்ல, நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வரேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சவால் விட்டுட்டு போறான். சோ அதுக்கப்புறமா தங்கச்சி வந்துட்டு போனவன் ரொம்ப நாள் ஆளையே காண சொல்லிட்டு குமாரியோட அண்ணன் இங்க ஊருக்குள்ள வந்து இருக்கான். சோ வந்த உடனே அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ எல்லாத்தையுமே நம்ம அண்ணங்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் தன்னோட வீட்டுக்காரர் தானே சொல்லிட்டு அவனை தேடி நம்ம அண்ணங்கார போறான். சோ போன இடத்துல ஹீரோவை போட்டு சும்மா பொலன்னு குமாரியோட அண்ணன் பொழந்து எடுத்துறான். என் தங்கச்சி கிட்ட ஏதாவது வம்பு தும்பு பண்ண, அவளோட குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா உடம்புல உசுறு இருக்காது அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் ஹீரோவை போட்டு அடிச்சுட்டு போகும்போது திரும்பவும் அவன் ஒரு மண்வெட்டி எடுத்து அண்ணங்கார தலையில அடிச்சு அங்கேயே கொலை பண்ணி போட்டான். சோ இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர பயங்கரமா காதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுல பண்ணையரோட மனைவி இருந்தாங்க இல்லையா, சோ அவங்க வந்துதான் நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இது பாருமா, இந்த குடும்பம் தெரிஞ்சிருச்சு நான் நினைச்சேன், ஆனா ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்குது, உன்னோட குழந்தைய நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துல அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இனிமே இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியல. ஆனா ஹீரோயினோட கனவுல அடிக்கடி ஒரு குழந்தை ஒரு அம்மா தூக்கிட்டு வர மாதிரி தெரியுது. அந்த குழந்தையோட முகமெல்லாம் ரத்தமா இருக்கிற மாதிரி அடிக்கடி கனவு வருது. இதனால நம்ம ஹீரோயினால நிம்மதியா தூங்கவும் முடியல. சோ இந்த கனவுல ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பிரசவ வலியுமே வருது. நல்லபடியா ஒரு ஆண் குழந்தையும் பிறக்க ஆரம்பிக்குது. சோ அந்த குழந்தைய கடத்திட்டு போகணும்னு சொல்லி முயற்சி பண்றானுங்க. சோ இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினுக்கு வேற அடிக்கடி ஒரு கனவு வந்தது இல்லையா, அந்த கனவு இந்த ஊருக்குள்ளேயே இந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு அண்டர் கவர்ல ஒரு இடம் ஒண்ணு இருக்குது. சோ அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் இந்த மேலோக தேவிய நம்ம வணங்கிட்டு இருந்தாங்க இந்த ஆளுங்க எல்லாமே. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த ஊருக்குள்ள வந்து இந்த 2 குழந்தைகளை பெற்று விட்டதுக்கு அப்புறம் தான் காளிதேவனை வணங்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் தன்னோட ஆசைக்காகவும் எச்சைக்காகவும் தான் வணங்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி வணங்கின அந்த மேலோக தேவியோட பழைய இருக்கிற சிலையுமே இதே வீட்டுக்குள்ளதான் ஒரு இடத்துல இருக்குது. சோ அந்த வீட்டோட இடத்தையுமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சு போய்கிட்டு இருக்காங்க. தன்னோட குழந்தை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக போறாங்க. அங்கிருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோவை பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு அங்கிருந்து அந்த குழந்தை தூக்கிட்டு ஓடலாம் சொல்லி முயற்சி பண்ணும்போது அதே இடத்துல காணிக்கைக்காக வச்சிருந்தா இல்லையா, சோ அப்ப அந்த காளிதேவன் இங்க வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்பதான் நமக்கு அதனோட முகத்தையே காமிக்கிறாங்க. ரொம்பவே கொடூரமான ஒரு முகத்துல இந்த குழந்தைய கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடணுங்கிறதுக்காக இங்க வேக வேகமா வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த குடோனு செட்டப்ல இருந்த அந்த இடத்துக்கு போனாங்க இல்லையா, அங்க போயிட்டு அங்க இருக்கிற இல்லிமலை சாத்தான வணங்கி இருப்பாங்க. சோ அதுக்காக இவங்க வணங்கின அந்த நேரத்துல இல்லிமலையில இருக்கக்கூடிய அந்த சாத்தானும் இப்ப காளிதேவனும் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அங்க கிடைச்ச கத்தி எடுத்து நம்ம ஹீரோவையே கொலை பண்ணி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இல்லிமலை சாத்தான் தான் அங்க இருக்கிற காளிதேவனை அடிச்சு கொலை பண்ணிட்டு அங்க இருந்து திரும்ப 2 பேருமே மாயமா மறைஞ்சு போறாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய தூக்கிட்டு திரும்ப அங்க இருந்து தப்பிச்சு வராங்க. ஆனா இப்பவும் சரி நம்ம ஹீரோயின் அதே வீட்டுல
வீட்டுல தான் தன்னோட குழந்தைய வச்சு நல்லபடியா வளர்த்துக்கிட்டு வராங்க. சோ இப்ப அந்த குழந்தைய நமக்கு காமிக்கிறாங்க. சோ இப்பவும் சரி நம்ம ஹீரோயின் தான் இனிமே இந்த ஊருக்கே ஒரு பெரிய தலைக்கட்டு. அப்படி இருக்க அவங்களோட குழந்தை அப்படியே பொடிநடையா முட்டி போட்டு நடந்து அதே காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாசலுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்க அந்த சொப்பன் பையன் திரும்பவும் அந்த மாம்பழத்தை வச்சுக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்கான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சோ காரிதேவன்கிறவன் இறந்து போயிட்டான். ஆனா இல்லி மேல சாத்தான்கிறவன் இன்னும் இறக்கல. சோ அவன் உயிரோட தான் இருக்கிறான். திரும்பவும் அந்த குழந்தைய நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. சோ அப்படியே இந்த படத்தோட கதையுமே முடிக்கிறாங்க. சோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. சோ இந்த படத்துக்கான பார்ட் 2 லீடையும் அப்படியே கொடுத்திருக்காங்க. ஏன்னா இன்னுமே இல்லி மேல சாத்தானுங்கிறவன் சாகல. ஏன்னா அவன் அண்ணக்கார கூட சண்டை போட்டு அந்த காரிதேவனை கொலை பண்ணிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, சாகா வாரமா வாங்கி வச்சிருக்காரு. சோ அவரால் ஏதாவது திரும்ப ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.